வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி 5 கொஸ்டின் ஜிஎஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதன்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 26 தான். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 6th புக்கில் டேர்ம் 3ல் இருக்க சாளுக்கியர் பற்றி தான் நம்ம ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க இந்த 5 கொஸ்டின் நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, எத்தனை இணைகள் சரி அப்படின்னு பாருங்கள். வாதாபி சாளுக்கியர் அப்படிங்கிற சாளுக்கிய வம்சத்தை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா, முதலாம் புலிகேசி தான் தொடங்கி வச்சாங்க. முதலாம் கீழை சாளுக்கிய அரசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுவர்த்தன் தான். இந்த விஷ்ணுவர்த்தன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் புலிகேசியோட சகோதரர் தான் இந்த விஷ்ணுவர்த்தன். சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். இவங்க இரண்டாம் கீர்த்திவர்மன் ராஷ்டிரகூடர்கள் அரசரான தந்தி துர்காட்ட தோத்துருப்பாரு. அப்படி தோத்து போனதுனால இந்த சாளுக்கிய வம்சம் முடிவடைஞ்சிருக்கும். அப்போ இது அனைத்தும் சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, தவறானவற்றை காண்க அப்படின்னு சொல்றாங்க. சாளுக்கிய வம்சத்தில் வலிமை பெற்ற அரசன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி தான். பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு இரண்டாம் புலிகேசி அவைக்கு தூதுக்குழி ஒன்றை அனுப்பி வச்சாங்கங்கிறதும் கரெக்டு தான். குஜராத், மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதில் இரண்டாம் புலிகேசி வெற்றி பெற்றாங்க. அவங்க புலிகேசி இந்திய அரசரான ஹர்ஷருக்கு அடிபணியை மறுத்தாங்க. அதனால ரெண்டு பேருமே ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தபதி நதி வரை வரையறை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த நதியை தாண்டி நீயும் வராத நானும் வராத அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கங்கிறாங்க. அது தபதி நதி வரை அப்படின்னு சொல்கிறாங்க. தபதி நதிங்கிறது தப்புப்பா. நர்மதை நதி வரை தான் அவங்க வரையறை செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த இதில் ஃபிஃப்த்து ஒன்று ராங்ப்பா. நர்மதை நதி அப்படிங்கிறது தான் கரெக்டு. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை எப்போ கைப்பற்றினாங்கன்னா 641 647 அவங்க அந்த இதை கைப்பற்றினாங்க. யார்? பல்லவர்கள் வாதாபியை கைப்பற்றினாங்க. வாதாபி சாளுக்கியர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதை பல்லவர்கள் கைப்பற்றிடுவாங்க. திரும்ப அந்த சாளுக்கியர் 658 மீட்டர்னு சொல்கிறாங்க. 658 மீட்டிருக்க மாட்டாங்க, 655 மீட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, முதலாம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றினது எப்போன்னா 655 680 அவங்க காஞ்சிபுரத்தை கைப்பற்றிருப்பாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தை அவங்க எந்த விதமான சேதமும் படுத்தியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். மேலை சாளுக்கியர் இரண்டாம் தைலப்பா பரமாரரை தோற்கடிச்சு கல்யாணியை கைப்பற்றினாங்க. இவங்க கல்யாணியை கைப்பற்றிட்டு 973 கல்யாணிய சாளுக்கியர் அப்படிங்கிற புது வம்சத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கல்யாணிய சாளுக்கிய கல்யாணி வம்சம் யார் அரசாட்சியும் போது பேரரசராக விரிவு பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சோமேஸ்வரன் அப்படிங்கிறவங்க ஆட்சியில் தான் பேரரசா இது விரிவு பெற்றது. நெக்ஸ்ட், தைலப்பர் தலைநகரை மானியக்கோட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றினாருங்கிறாங்க. இது ராங்ப்பா. முதலாம் சோமேஸ்வரன் அவங்க தான் தலைநகரை மானியக்கோட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றிருப்பாங்க. அப்போ கல்யாணி சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தைலப்பார் தான். அவங்க பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றிய வருஷம்னு கேட்டிங்கன்னா 973. அந்த கல்யாணி வம்சம் பேரரசா எப்போ வளர்ச்சி பெற்றதுன்னா முதலாம் சோமேஸ்வரன் அவங்க ஆட்சியில் தான். யார் தலைநகராக மானியக்கோட்டாவிலேருந்து கல்யாணிக்கு மாற்றினாங்க அப்படின்னா முதலாம் சோமேஸ்வரன் அவங்க தான் மாற்றினாங்க. சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாளுக்கியர் கட்டடக்கலை பாணி நகராபாணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாளுக்கியர் கட்டடக்கலை பாணி தென்னிந்திய கட்டடக்கலை பாணியான திராவிட கட்டடை பாணியும் வட இந்திய கட்டடக்கலை பாணியான நாகரா கட்டடக்கலை பாணியும் சேர்ந்து வெசாரா அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை பாணியை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இது ராங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்திய திராவிட பாணி மற்றும் வட இந்திய திராவிட நாகரா கட்டிடப்பாணியின் கலப்பு தான் இந்த வெசாரா அப்படிங்கிற கட்டிடப்பாணி. சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியவங்க யாரு அப்படின்னா சாளுக்கியர் அவங்க தான். சாந்தே இல்லாமல் கல்லை மட்டுமே வச்சு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தினாங்க. வாதாபியில் இருக்க விஷ்ணு கோவிலை கட்டுனது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசன் அப்படிங்கிறவங்க தான் அந்த விஷ்ணு கோயிலை கட்டுனாங்க. இதில் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தான் பாருங்க, மித்ததெல்லாம் கரெக்டு. இதோட இந்த 5 கொஸ்டின் முடியுதுப்பா. அடுத்த 5 கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.